ஹலோ மக்களே, நம்ம சதர்ன் ரயில்வே அதாவது சென்னை ரயில்வேலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பல்வேறு டிஸ்ட்ரிக்டோட ஒர்க் ஷாப்பில் அப்ரண்டிஸ்க்கான போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2860 போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. அதோட நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் விஓ எக்ஸாமுக்கான ஆன்லைன் பேட்ச் 3rd பேட்ச் வந்து டெலகிராம் குரூப் மூலிமா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதற்கான அட்மிஷன் இப்போ போயிட்டுருக்கு. 18/2/2024 வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட் பேட்சுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் 999 ரூபா மட்டும்தான் சொல்லியிருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்ச்லேயே பார்த்தீங்கன்னாக்கா 27 தேர்வுகள், எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான 27 தேர்வுகள், அது இல்லாமல் அந்த டெஸ்ட்டுக்கான மேக்ஸ் ரீசனிங்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ், அது இல்லாமல் ஸ்டடி மெட்டீரியல் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே கிட்டத்தட்ட 30,000க்கும் மேற்பட்ட ஒன் வேர்ட் ஆன்சர்ஸோட எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே பிடிஎஃப் மேக் பண்ணியிருக்கோம். அந்த பிடிஎஃப் எல்லாமே டெலகிராம் குரூப் மூலமாகவே கொடுத்துருவோம். அது இல்லாமல் மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருவோம். எல்லா டாப்பிக்குமே ஒரு 27 டாபிக் உண்டு. எல்லா டாப்பிக்கான வீடியோ கிளாஸஸ் எல்லாமே தமிழ்லேயே கொடுத்துருவோம். அது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க், அது இல்லாமல் கடைசி ஒரு வருஷத்துக்கான கரண்ட் அஃபேர் பிடிஎஃப்பும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். குரூப் 4 எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளாஸஸ் மெட்டீரியல் அது இல்லாமல் டெஸ்ட் பேட்ச் எல்லாமே ஒர்த்தாக இருக்கும். ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கிறவங்க இந்த 8903302290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க ப்ரொசீஜர் சொல்லுவாங்க. ஃபீஸ் வந்து கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே மூலமாக பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா அந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுவாங்க. குரூப் 4 எக்ஸாமுக்கான ஃபுல் கைடன்ஸ் கொடுப்போம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தினா ஃபுல் டீட்டெயில் பிடிஎஃப், அது மட்டும் இல்லாமல் அந்த எக்ஸாம் ஷெட்யூல் பிடிஎஃப் எல்லாமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதிலே நீங்கள் அந்த தேர்வு அட்டவணை என்னென்னைக்கு என்னென்ன தேர்வு எல்லா டீட்டெயிலுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்த்துருவோம். இதான் பார்த்தீங்கன்னா சதர்ன் ரயில்வேக்கு அப்ளை பண்ணுற பேஜ். இதில் தான் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதிலே நீங்கள் எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாகின் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மோடாக தான் அப்ளை பண்ணுறது. 10th 12th குவாலிஃபிகேஷன் தான் சொல்லியிருக்காங்க. சதர்ன் ரயில்வே திருச்சி பொன்மலையிலேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒர்க் ஷாப்லேருந்து அப்ரண்டிஸ் ஆர்ட்டுக்கானது தான். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2860 ஸ்லாட் சொல்லியிருக்காங்க. 28/2/2024 வரைக்கும், அதாவது அடுத்த மாதம் கடைசி வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கேண்டிடேட், புதுச்சேரி கேண்டிடேட், கேரளா ஸ்டேட்டில் இருக்கிற கேண்டிடேட், அந்தமான் நிக்கோபார் லட்சத்தீவில் இருக்கிறவங்க, அது இல்லாமல் ஆந்திர பிரதேசோட 2 டிஸ்ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெல்லூர், சித்தூர், கர்நாடகாவோட ஒரு டிஸ்ட்ரிக் அதாவது தக்ஷிணா, கர்நாடகாவில் இருக்கிற தக்ஷிணான்ற டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது சதர்ன் ரயில்வே அப்படின்றனால அந்த தென்னிந்தியா சதர்ன் ரயில்வே ஸ்கூலில் வர அந்த ஜோனில் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். srindianrailways.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த லிங்க் எல்லாமே இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் கேட்டகரிக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது ஐடி இல்லாமல் வெறும் 10th 12th மட்டும் முடித்தவங்க. கோயம்புத்தூர் ஒர்க் ஷாப், பெரம்பலூர் ஒர்க் ஷாப்பில் சொல்லியிருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 20 வேகன்சி, 83 வேகன்சின்னு ஒரு 103 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பெரம்பலூரோட ஹாஸ்பிட்டல், ரயில்வே ஹாஸ்பிட்டலில் இருக்கிற வேகன்சி ஒரு 20 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது அந்த ஐடிஐ கேட்டகரியில் வரவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாக பார்த்திங்கனாக்கா கோயம்புத்தூர், திருவனந்தபுரம், பாலக்காடு, கேரளாவுக்கும் சொல்லியிருக்காங்க. திருவனந்தபுரம், பாலக்காட்டிலலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சேலம் டிஸ்ட்ரிக், பெரம்பலூர் டிஸ்ட்ரிக், அதுக்கப்புறம் பெரம்பலூரோட லோக்கோ ஒர்க்கு, அதுக்கப்புறம் அரக்கோணத்தில், அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா சென்னை டிவிஷன், சென்னையிலே ஆவடி, தாம்பரம், அதுக்கப்புறம் ராயபுரம், அங்கே இருக்கிற ஒர்க் ஷாப்லலாம் இந்த அப்ரண்டிஸ் இருக்குது, அப்ரண்டிஸ் போஸ்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சென்னை டிவிஷனோட மெக்கானிக்கல் டீசல் போஸ்டிங்கு, பொன்மலை, திருச்சியோட பொன்மலை, அதுக்கப்புறம் திருச்சிராப்பள்ளி டிவிஷன், மதுரை டிவிஷன் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயுமே வேகன்சி பிரிச்சே கொடுத்துருக்காங்க. ஃபிட்டர், வெல்டர், எலக்ட்ரிஷியன் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரேட் வைஸாகவே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வேகன்சின்றதை நோட்டிஃபிகேஷனில் எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15 வயசுலேருந்து 22 அப்படின்னா 24 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ்க்குனா 22, ஐடிஐ முடித்தவங்கனாக்கா 24, ஃப்ரெஷர்ஸ்னால் 10th 12th மட்டும் முடித்தவங்க. இது எல்லாமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. ஓபிசி கேண்டிடேட்னா ஒரு 3 வருஷம் உண்டு. அப்படி பார்த்தீங்கன்னா 27 வயசு வரைக்கும் எம்பிசி பிசி கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன். அப்படி பார்த்தீங்கன்னா 29 வயசு வரைக்கும் ஐடிஐ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 10th 12thனா 27 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃப்ரெஷர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிட்டருக்கு பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருந்தா போதும். 2 இயர்ஸ் அந்த அப்ரண்டிஸ் ட்ரைனிங் கொடுப்பாங்க. வெல்டர், அந்த கேஸ் எலக்ட்ரிக்லாம் பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருக்கணும். 1 year 3 month அந்த ட்ரைனிங் கொடுப்பாங்க. மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னீஷியனுக்கு 12th முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே 1 year 3 month ட்ரைனிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமான விஷயம், அந்த 12th மேலே அந்த டிப்ளமோ, டிகிரி, அந்த பாலிடெக்னிக்கு அப்படின்லாம் ஏற்கனவே அப்ரண்டிஸ் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ண எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க.
ஃப்ரெஷர்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஓவர் குவாலிஃபிகேஷனும் அப்ளை பண்ண முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஐடிஐ முடித்தவங்க எல்லாருக்குமே 1 இயர் ட்ரைனிங் சொல்லியிருக்காங்க. 10th முடிச்சிருந்து அந்த ட்ரேடில் ஐடிஐ முடிச்சிருக்கணும். என்னென்ன ட்ரேட் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. நீங்கள் முடிச்ச ட்ரேடு எல்லாமே இதில் இருக்கும். எல்லாமே மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடானதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பிடபிள்யூடி கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம். 4% அப்ரெண்டிஸ்க்கான ரிசர்வேஷன் அவங்களுக்கு உண்டு. அவங்களில் என்னென்ன கேட்டகரியை சேர்ந்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. அதையும் எடுத்து பார்த்துக்கோங்க. ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான். அதுவும் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி உமன்ஸ் கேண்டிடேட்லாம் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. ஸ்டைஃபண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ் ரூல் படி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ ஸ்டைஃபண்ட் அப்படின்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணல. எப்படி செலெக்ஷன் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட 10th ஐடிஐயில் எடுத்த மார்க்கு அந்த 100% கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ஒன்றுத்தையும் 50% அப்படின்னு சொல்லி. அதனால் எக்ஸாம் எதுவுமே கிடையாது. உங்களோட ஸ்கூல் மார்க் வச்சு தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அப்ரெண்டிஸ் முடிச்சிட்டாக்கா ரயில்வேல பர்மனெண்ட்டாக ஜாப் கிடைச்சிடலாம், எந்த கேரண்டியும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ் முடித்தவங்களுக்கு இப்போதைக்கு டேரெக்டாக ஜாப் கொடுக்குறதுல ஆர்ஆர்பிலேருந்து எக்ஸாம் ஏதாவது வச்சாக்கா 20% அவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா லோக்கோ பைலட்டுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயுமே ஐடி முடித்தவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஏஜ் ரிலாக்ஸேஷன் மற்ற எல்லா பெனிஃபிட்டுமே உண்டு. அது இல்லாமல் மற்ற போஸ்டிங் டெக்னீஷியன் எல்லாமே வரும். அது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் உண்டு. அதனால் அப்ரெண்டிஸ் முடித்தாக்கா ரயில்வே ஜாபில் ஜாயின் பண்ணுறதுக்கு அதிக ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. அட்மினிஸ்ட்ரேஷன் டீட்டெயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா மெயில் மூலமாக தான் சொல்லுவோன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களோட ஹால் டிக்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா மெயில் மூலமாகவே சொல்லிடுவாங்க. எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரயில்வேயோட அந்த சதர்ன் ரயில்வே வெப்சைட்டில் போய்ட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். உங்களோட மெயில் ஐடி ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லாகின் டீட்டெயிலில் போய் உங்களோட டீட்டெயில் எல்லாமே அகாடமிக் டீட்டெயில் எல்லாமே கொடுத்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா லிங்க்குமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், எடுத்து பார்த்துக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஎன்பிஎஸ்சி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த 8903302290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திப்போம். நன்றி.